ஹாமி ஹலோடா, வெல்கம் டு தி பர்பிள் வேர்ல்ட். ஐம் யோர் ட்ரீமர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் கேம் த நேம் ஆஃப் லவர். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது வயன் அப்படி இந்த ரெஸ்ட் ரூம் டோர்கிட்டே உட்காந்துட்டு பயங்கரமாக எழுதிட்டுருக்கான். கடவுளே ப்ளீஸ் சீக்கிரமாக சாணிங்க வரணும், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ப்ளீஸ். கடவுளே கடவுளே ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸில் அந்த டோர் நாக்க ஒரு சவுண்ட் எல்லாமே அப்படியே நின்றுடுது. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த டோர் இப்போது லைட்டாக நாக்க ஒரு சவுண்ட் கேட்குது. சாக்கி, நான் சயான் வந்திருக்கேன், டோர் ஓப்பன் பண்ண. சயான், நான் தான் வந்திருக்கேன், என்ன நம்பு, டோர் ஓப்பன் பண்ண. சயான், சயான் நீ உண்மையாகவே வந்துட்டியா? உனக்கு எதுவும் ஆகாது, நான் வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, ஓப்பன் பண்ண. ஓகே ஹிர். நீங்கள் இப்போது அப்படியே எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சார் சார் சார், நீ இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட, நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய்ட்டு அவனை டக்குன்னு அக் பண்ணிக்கிறீங்க. இங்கே திரும்பி எழுதிட்டுருக்கீங்க. அவன் நைட் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி ஐ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் அவன் பின்னாடி பார்க்குறீங்க. அங்கே இருந்தால் எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்க. ஈவன் சேன் கூட அங்கே தான் நின்றுட்டுருக்கான். சேன் இங்கே தான் இருக்கானே. ஏய் பயப்படாத, அவன் எதுவும் பண்ண மாட்டான். என்ன அது பண்ணுவேன், தைரியம் இருக்கும் உனக்கு? இல்லை என்னன்ற, வந்த வேலையை முடிச்சுட்டே கிளம்பு. இங்கே பாரு சாக்கி, நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை. நான் அப்பா கிட்டே பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான். ஸ்டில் இருந்தும் இவனுங்களை என்னால் நம்ப முடியாது. நீ என் கூட வா. அவன் கூட வரணுமா? எங்கே? என்னோட வீட்டுக்கு. ஆனால் ஆனால் அங்கே அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வா. இல்லை சார், ராபர்ட் அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தீட்டு வேறு. அதுவும் இல்லாமல் அவருக்கு மட்டும் எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் பேசிக்கிறேன், நீ வா. சார் வான்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கிளாஸில் இருந்த துணியெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் அப்படியே ஸ்டஃப் பண்ணுறான். அதுக்கப்புறம் உங்கள் கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு கூப்பிட்டு போகிறான். ஏய் லக்கேஜ் எடுத்து காரில் வை அப்படின்னு சொல்லிட்டு சேனை பார்த்துட்டு அவன் கோவமாக சொல்லிவிட்டு அவன் காரில் அவங்களை புஷ் பண்ணி அவனும் ஏறிக்கிறான். இப்போ சேன் அந்த லக்கேஜை ரொம்ப கோவமாக அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த காரு பின்னாடி ஏற்றிட்டு டோரை க்ளோஸ் பண்ணும்போது, டாமிட், இவன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்தான்னா எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கும். இவனையும் உங்கள் அப்பனையும் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான் வெயிட் பண்ணுறான், எனக்கு வச்சு சேர்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் அந்த தள்ளி நிற்கிறான். சார் உங்கள் ஹேண்ட் டைட்டாக ஹோல்ட் பண்ணி, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஹாப்பி? தேங்க்ஸ் தான், சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போது கார் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அது அவனோட வீட்டுக்கு போய் நிற்குது. அது ஒரு பெரிய மேன்ஷன். அங்கே தான் பார்ட்டி நடந்திருக்கும். ஜேகே உங்களை அங்கே தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு போயிருப்பான். நீங்கள் அங்கே போனது, ஜேகே கூட நீங்கள் இருந்தது, அதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அங்கே இருக்க நிறைய கார்ட்ஸ் அப்படியே பெரிய கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் கார் போய் நின்று அடுத்த நிமிஷம் ஒரு சில கார்ட்ஸ் வந்து உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சயான் உங்களை அப்படியே செக்யூராக அங்கேருந்து உள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே போனால் ராபர்ட் இன்னும் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. ஏ டேட், என்னடா சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்ட போல? ஆமாம் டேட், இதுக்கப்புறம் வயன் இங்கே தான் இருப்பா. ஆனால் இங்கே எதுக்குடா டேட்? உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு வயன்னா அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலி ஐம் இன் லவ் வித் ஹர். என்னோட லவ் ஒன் சைடாக இருந்தாலும் அவளுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தான் எங்களை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஜெயிக்கவும் இறந்துட்டான். இதுக்கப்புறம் வயன் என் கூட இருப்பா. அதுதான் அவளுக்கும் சேஃப், எனக்கும் பிடிக்கும். என்ன வயன்,
என் கூட இருப்பாள்ல, நீங்கள் அப்படியே டவுட்டாக அவனை பார்க்குறீங்க. அவன் ஐஸை பிளிங்க் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான். நீங்களும் உங்கள் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் அங்கிள், எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நான் மாறிடுவேன். நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்டில் இருந்தும் இதெல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இங்கே இருக்கட்டுமா? எங்கள் பாரோயன், எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து தெரியும். நீ அதோட ப்ராமிஸ் பண்ணா உன்னோட வார்த்தையிலேருந்து எப்போவும் மாற மாட்டேன். அதை நீ நிறைய விஷயத்தில் எனக்கு ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்க. நீ என் வீட்டுக்கு மருமகளை வறுத்த எனக்கு பிடிச்ச விஷயந்தான். சயான் சின்ன வயசில் இருந்த உன் பேரை தான் அதிகமாக சொல்லுவான். இப்போ வரைக்கும் அவன் உன்னை தான் நினச்சிட்ருக்கான். நீ அன்றைக்கி கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஜேகேம் கூட வந்து நின்னப்போ எனக்கு அது அவ்வளோ கோவம் வந்துச்சு. என் பையனுக்கு அது எவ்வளோ வலிச்சிருக்கும்னு எனக்கு அப்போவே புரிஞ்சுது. ஆனால் ஸ்டில் இருந்தோம் நான் அவனுக்காக அதெல்லாம் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் அவன் எனக்கே ஸ்கெட்ச் போட்டான், என்ன டார்கெட்டாக வச்சு. அதுதான் தூக்கிட்டான். என்ன இதில் நீ பாதிக்கப்படுவேன்றதை நான் யோசிக்கல. எல்லா நாளத்துக்கு தான். இதுக்கப்புறம் நீ என்னோட மருமகளாம் என் வீட்டுக்கே வந்துடுவேன். சரிடா சார், நீ வாயின் உள்ள கூட்டு போமா, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஃபுட்டு நான் ரூம்க்கு அனுப்புவா இல்லை இங்கே வந்து சாப்பிட்றீங்களா? இல்லை அங்கிள், எனக்கு இப்போ பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுருக்கேன். சரிம்மா, உள்ள போ. கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் அப்படியே உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். சார் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அங்கே உள்ளே கூட்டு போயிட்டு, இங்கே பாரு, இது என்னோடய ரூம் தான், இந்த ரூம்லேயே இரு, சரியா? உன்னோடைய ரூமா? அப்போ நான் எப்படி? இங்கே பாரு, இப்போ மட்டும் நம்ம தனி ரூமில் இருந்தோம். எங்கள் அப்பாவுக்கு டவுட் வரும், 1008 கொஷின் கேட்பார். அவர் இன்னும் ஒரு 2 days கழிச்சு ஜப்பான் போயிடுவார். அதுக்கப்புறம் நான் உனக்கு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த ரூமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அண்ட் டோன்ட் வரி, மோஸ்ட்லி நான் வரமாட்டேன், நைட்டில் வந்து வெளியே தான் ஸ்டே பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போது ஒரு மூவிக்கு ஸ்டோரிலாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் என்னோடய படம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸை வந்து தேடிட்டுருக்கேன் ஒரு ஹீரோயின்காக. கிடச்சிடுச்சுன்னா நான் ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளானை பற்றி சொல்லிட்டேன். உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போது ஒரு மெய்ட் உங்களோட லக்கேஜ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதோ இந்த கபோர்டு இருக்குல்ல, இது எம்டியாக தான் இருக்குது, நீ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோ, சரியா? தேங்க்ஸ் ஐயா. சும்மா தேங்க்ஸ் சொல்லாத. சரி. அப்புறம் இதோ இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. இல்லை எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இருக்கும், பியர் இருக்கும். பட் நீ பியர் அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸ்நாக்ஸ் வேணால் எடுத்து சாப்பிடு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கே இருக்க வரைக்கும் லேப்க்கு போக வேண்டாம், புரியுதா? ஆனால் நான் போகாமல் எப்படி? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு கண்டிப்பாக லேப் போகணும். சரி, நானே கூப்பிட்டு போகிறேன். அப்பா கேட்டாங்கன்னா ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? சரி, நீ ரெஸ்ட் எடு. பாத்ரூம் லெஃப்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயான் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறான். நீங்கள் அவன் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போது அந்த ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. நீங்கள் ஜேகேவை ரத்த வெள்ளத்தில் பார்த்துட்டு அதுதான் உங்கள் கண்ணு முடிய வந்து போயிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே ஜேகேவுக்கு துரோகம் பண்ணி அவன் முதுகில் குத்தியிருப்பாங்க. அவனோட உடம்புல இருந்த ஒவ்வொரு காயமும் அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், எந்த அளவுக்கு வலியில் துடிச்சிருப்பான், இந்த அளவுக்கு அவனோட மனசுக்குள்ளே அந்த துரோகத்தை நினச்சி அழுதுருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பார்த்து அழுதுட்ருக்கீங்க. மறுநாள் காலையில் நீங்கள் கப்பு சிப்புன்னு கிளம்பி எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஏய், என்ன நைட்டில் தூங்கவே இல்லையா நீ? இல்லை சார், நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். உன் ஃபேஸை பார்க்கும்போதே தெரியுது. சார் போகலாமா? எனக்கு இப்போ அங்கே போகணும் போல இருக்கு. சரி போகலாம், தயவு செஞ்சு இப்படி அழுதுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறான். இதை கூடி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலாம். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். பயன், நேற்றுலேருந்து நீ எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ் டி.
இல்லை சார், இப்போ என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, புரிஞ்சுக்கோ. அதை எப்படி சாப்பிடாம இருக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரத்தில் ஃபுட் பிளேட்டோட திரும்ப உள்ளே வரான். அவன் உங்கள் கையை பிடிச்சி அந்த பெட்டில் உட்கார வச்சு டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க. நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா அவனோட பிடிவாத குணம் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. இப்போ போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே கூப்பிட்டு போகிறான். ஆஸ் யூஷுவல் அவன் சொன்ன மாதிரி ராபர்ட் உங்களை எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அவனும் ஷாப்பிங் போகிறோம் அது எதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் காரில் போயிட்டே இருக்கீங்க. அவன் காரை நிறுத்திட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே உங்களை நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான். சார் எல்லாம் சரியாயிடும் இல்லை? எல்லாம் சரியாயிடும், என்ன நம்புறலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே கூப்பிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் இந்த லேப்குள்ளேயும் போகிறீங்க. ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ், அதாவது பயோமெட்ரி, உங்களோட ஐஏ ஸ்கேன் பண்ணுறது, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய லெவலில் கடந்து தான் நீங்கள் அந்த லேப்குள்ளே போகிறீங்க. இப்போ அந்த லேப்குள்ளே போனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் பார்க்குறது நாம்ஜூன். நீங்கள் எப்போ வந்தீங்க? இது நைட்லேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். சரி இருங்க, நான் ஒரு நிமிஷம் நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி ஓ ஓகே. நீங்கள் இப்போ வேக வேகமாக உள்ளே ஓடுறீங்க. உள்ளே ஓடினா லியா அங்கே நின்றுட்டுருக்கான். ஹே வயன், வந்துட்டியா? லியா போய் அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு எதுவும் இல்லைல்ல? நீ வந்து பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக அங்கே போய் பார்க்குறீங்க. அங்கே ஒரு பெட்டில் ஜிகேவை படுக்க வச்சுருக்காங்க. அவரை சுற்றி 2 டாக்டர்ஸ், அது கூட நம்ம லிசாவும் இருக்கான். டாக்டர் இப்போ ஜிகே எப்படி இருக்கான்? இங்கே பாருங்கள் மிஸ் வயன், உங்ககிட்ட நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜிகே ஸ்டில் கோமாவில் தான் இருக்கார். இவரை இவ்வளோ நேரம் உயிரோட வச்சுருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். டாக்டர் எப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டில் இருந்தும் அவனுக்கு சுய நினைவு வரல. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோவேன், நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனை காப்பாற்ற முடியாது. இல்லை டாக்டர், என்னால் முடியும். என் ஜிக்கே அவனை சாக விட மாட்டேன். அவன் கண்டிப்பாக வந்துருச்சு வருவான், எனக்காக வருவான். ஆனால் வயன், அவனுக்கு கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, 5 டேஸ்க்கு ஒன்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைனா அவனோட பாடி பார்ட்ஸ் மொத்தமே அப்படியே ட்ராப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அந்த மெடிசன் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 5 டேஸ்க்கு ஒன்ஸ் அவனுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவனோட ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே என்னால் உனக்கு வேறு எதுவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்லை டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என்ன எதை விற்கிறது இருந்தாலும் பரவாயில்ல, என் ஜிகே வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் உயிரோட வச்சுருப்பேன். அவன் திரும்பி என்கிட்ட வர வரைக்கும் அவனுக்கு நான் எதுவும் ஆக்க விட மாட்டேன். ஜிகே உனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக நான் எதுவும் ஆக்க விட மாட்டேன் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் இடெல்லாம் பேண்டேஜ் போட்டு சுற்றி வச்சுருக்கு, கை கால் எல்லா இடமே உடஞ்சி போயிருக்கும். அங்கங்கே அப்படி நல்லா கட்டி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த டாக்டர் பார்க்குறீங்க. எனக்கு இப்போதைக்கு ஒரு 10 டோஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பே பண்ணி வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர். ஓகே அவன், அதுக்குள்ளே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா பாரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி ஜிகேவை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சி அழுதுட்ருக்கீங்க. இப்போது சயான் அந்த டாக்டர் அங்கேருந்து வெளியில் கூப்பிட்டு போகிறான். அவங்க கூட இருந்த 2 டாக்டரும் அப்படியே போய்ட்றாங்க. நீங்கள் லியாவையும் லிசாவையும் பார்த்துட்டு, கைஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா, நான் அர்ஜுன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ போவேன், ஜிகேவை நான் பார்த்துக்குறேன். தேங்க்யூ லிசா அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் இப்போது வெளியில் போகிறீங்க. நாம்ஜூன் அப்படியே மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். இங்கே என்ன நடக்குது? நாம்ஜூன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு. உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் எனக்கு பண்ணியிருக்க இந்த உதவிக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடாகாது. என் ஜிகேவை நீ எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. பேசலாமா? எனக்கு உன்கிட்ட பேசணும். நீங்கள் இப்போது அப்படியே அவன் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு, உனக்கு எப்படி ஜேகேவா தெரியும்? என்ன நடந்தது? எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்ட? இதனால தான் என்ன உனக்கு வேணான்னு சொன்னியா? நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை ப்ரோக் பண்ணது இதனால தானா? உங்களுக்கு ஜேகேவா தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அவனை என் குக்கியாக தெரியும். அவன் இப்படி கிடையாது. நீங்கள் பார்க்குற ஜேகே என்னோட சங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. இப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குட்டி வயன், அதாவது சாக்கி, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நல்லா ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது சாக்கிக்கு பின்னாடி ஒரு பைக் வருது. 2 பசங்க ஹெல்மெட் போட்டுட்டு தாறு மரம் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறானுங்க. போன வேகத்தில் அந்த தாத்தாவை ஒரு சீட்டு அப்படி போக அவர் கீழே விழுந்து அப்படியே அவர் முட்டியில் அடிபட்டுட்டு கத்திட்டுருக்காரு. இங்கே ஓடி போயிட்டு அந்த தாத்தாவை தூக்குறீங்க. ஐயோ தாத்தா, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? ஒரு பசங்க அப்படி போகிறானுங்க பாரு இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருந்த கல்லை எடுத்து அப்படியே பட்டு நடிக்க பின்னாடி உட்காந்து அந்த மண்டையிலே அது விழுது. அம்மா, ஐயோ அடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை தேய்ச்சிக்கிட்டு அவன் வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். இவளுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அப்படியே அங்கே வர அதில் பின்னாடி இருக்கவங்க மட்டும் அந்த ஹெல்மெட்டை கட்டிட்டு, ஏய் லூஸு, எதுடி அடிச்சா? அலி, நீதானா? எருமை மாடு, கண்ணை என்ன முதுகுலையை வச்சிட்ருக்க? உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுல்ல? அம்மா, யார் இது? எதுக்கு கூட வச்சு சுற்றிட்டு இருக்கா? எப்படியா ரோட்டில் வண்டி ஓட்டுறது? பாவம், அந்த தாத்தாவை கீழே தட்டி விட்டுட்டு அவருக்கு அடிபட்டிருக்கு. வண்டியை கூட நிறுத்தாமல் அப்படியே போகிறீங்க. நிறுத்த தெரிஞ்சால் நிறுத்த மாட்டோமா? இப்போ தாண்டி கற்றுக்குறேன். இப்போ தான் வண்டி ஓட்ட கற்றுக்குறேன்னா உங்கள் அப்பா போட்ட ரோட்டில் போய் வண்டி ஓட்டுறது. இப்படி தான் ஆளுங்க போகிற வர ரோட்டில் வண்டி ஓட்டி இருக்கிறவங்க எல்லோரும் ஏற்றி பரலோகான பிளான் பண்ணியிருக்கியா? லூஸு அறிவிருக்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு திட்டிட்டு அப்படியே கையை முறுக்கிக்கிட்டு அவன் மண்டையை பிடிச்சி இழுக்கிறீங்க. வலிக்குது விட்டுறி. முடியாது, இன்னைக்கு ஒரு பதில் சொல்லு, ஒழுங்கு மாதிரி போய் ஒருக்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் முடியை பிடிச்சி தரல. இப்போது உங்கள் கையை அந்த பக்கத்தில் இருக்க அந்த பர்சன் பிடிக்கிறான். உங்கள் கையை அவன் பிடியிலேருந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அவனை பார்க்குறீங்க. அந்த பையன் அப்படியே ஹெல்மெட்டை கழட்டுறான். அதுதான் ஜங்கு. இங்கே பாரு, நீ கையை விடு. தம்ம துண்டுறதுக்கு என்னம்மா வாய் பேசுகிற நீ? ஏய், யார் நீ? என் ஃப்ரெண்டு ஏற்றிட்டுற? உன் ஃப்ரெண்டா? எப்பத்துலேருந்து? டேய், யாரா இவன்? ஏய் ஜாகி, அது என் ஃப்ரெண்டு தாண்டி. ஊர்லேருந்து வந்திருக்கானா? வெளியூர் குரங்குக்கு இங்கே வந்தால் வால் முடிச்சுக்குமா? டேய், இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையாக கையை விடு. நீ பண்ணது தப்பு. வண்டி ஓட்டி அந்த தாத்தா மேலே இடித்து அவருக்கு அடிப்படை வச்சுருக்க. ஒரு சாரி கேட்கணுன்ற ஒரு சின்ன அறிவு கூட இல்லை. என்கிட்ட வந்து நீ எகத்தாளமாக பேசுறியா? மூஞ்சியை பாரு குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை உதறி விட்டுட்டு, இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் வா, கல் எடுத்து மண்டையை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பார்க்குறீங்க. இல்லைம்மா, விடு, பரவாயில்ல. இந்த காலத்தில் இருக்க பசங்களுக்கு பொறுமையே இல்லை. வாங்க தாத்தா, நானே உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விடுறேன். இல்லை பரவாயில்லம்மா, கொஞ்சம் தூரம் தானே, நானே போய்க்கிறேன். இல்லை தாத்தா, இருங்க. டே அடி, இங்கே வரா. என்னடி, ஒழுங்கு மரியாதை இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டு போ. இல்லை, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவல்ல, அப்போ இருக்கு உனக்கு. நாளைக்கு மேக்ஸ் மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் வேணாம், நானே கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டில் விட்டுடுறேன். சரியா? நீ போ சீக்கிரம் போ. அந்த பயம் இருக்கட்டும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு போயிடுறீங்க. ஜிகே அப்படியே திரும்பி உங்களை பார்த்து முறைச்சிருப்பான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜங்கு இப்போ அப்படியே அழிக்கிட்ட,
யார் அந்த பொண்ணு? சரியான பேயா இருக்கா, இந்த கற்று கத்துறான், போட்டு அடிக்கிறான், வாங்கிட்டு நிற்கிறான். ஏய், அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுடா, அவளுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போகிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு பேக் எடுத்துகிட்டு, மாமா எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், நான் வேறு போயிட்டு நீயை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகணும், பை 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வீட்டிலேருந்து ஓடுறீங்க. கொஞ்சமாச்சும் நிற்கிறாள பாரு இந்த பொண்ணு, இப்போ பார்த்தாலும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவாயிட்ட ஷேக் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வேக வேகமாக ஓடி போயிட்டு உங்கள் எதிர் வீட்டில் இருக்க அந்த பாட்டியை பார்க்குறீங்க. பாட்டி, என்ன பாட்டி வெளியே இருக்கீங்க? அம்மா அவள் கிளம்பிட்டாளா? உள்ளதாம்மா இருக்கா. உள்ளதான் இருக்காளாம்? மேடம்க்கு மேக்கப் போட்டு வரத்துக்கே லேட் ஆகுமே. ஐயோ, சரி இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு உள்ளே போகிறீங்க. நினச்சேன் இன்னும் ரூம்குள்ளே தான் இருக்காளா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு, ஏ நிவி சீக்கிரம் வாடி, எவ்வளோ நேரம் எடுத்துக்குவா, பாத்ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க, சீக்கிரமா டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி வேறு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது, நான் எஸ்சியை படிக்கவே இல்லை, நான் கொஞ்ச நேரம் சீக்கிரமாக போனால் தான் ரிவிஷனாச்சும் பண்ண முடியும், சீக்கிரம் வாடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு கத்திட்டு எங்கள் டோர் அப்படியே நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது அப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. முன்னாடி சங்குக் நிற்கிறான். நீங்கள் ஒரே கற்று தான், நீங்கள் கற்றுன கத்தில் அவனும் உங்களை பார்த்து கத்திட்டு ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி அப்படியே இழிச்சிக்கிறீங்க. ஏ நீங்கள் என்ன பண்ணுற, திருடு வந்திருக்கியா, திருட்டு பயல இரவுண்ட. ஏய் நீ எங்கே நாடி பண்ணிகிட்ருக்க, நான் தான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ண. இவ்வளோ பாட்டி எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். இப்போது ரூம்குள்ளே நிவியும் உங்கள் பாட்டியும் வராங்க. என்னடா, யார் இவ, எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்? ஆரம்பிச்சிட்டியா? டே அண்ணா, அது என் ஃப்ரெண்டுடா சாக்கி. ஃப்ரெண்டா இவ்வளா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேயும் கீழையும் பார்க்குறான். நீங்கள் இப்படி கேவலமாக ஒரு லுக்கு கொடுத்துட்டு என்னையும் பார்க்குற, உன்னை பாரு முதல்ல இப்படி நிற்கிறான் பெரு மலை மாடு அறையும் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கோவம் அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறீங்க. ஏய் சாக்கி நில்லடி, பல்ல ஓடிப்பேன், சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் ஓடிடுறீங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் நிவியும் கூட வந்துட்டு, ஏய் சாரிடி, அது ஊரும் தானே, எப்போ அந்த மலை மாடு வந்துச்சு, எதுக்கு அது அங்கே நின்றுட்டுருக்கு? மலை மாடா? எங்கள் அண்ணன் பக்கம் மலை மாடை மாதிரியா இருக்கான். உங்கள் அண்ணனா? யார் ஊரில் இருக்கான்னு சொன்னி குக்கி குக்கின்னு அவனா? அவனே தான். ஐயோ, நீ கொடுத்த பில்டப்பில் நான் அவன் நல்லவனாக இருப்பான்னு நினச்சேன், இவன் சரியான ஃப்ராடாச்சே. ஏய் அவன் எங்கள் அண்ணன், பார்த்து பேசு. ஆமாம் ஆமாம் அண்ணன் அண்ணன், எப்படி இருக்கான் பாரு குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி முழுக்க அப்படியே கழுவி ஊற்றிட்டுருப்பீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. எப்பயுமே நீங்களும் ஜெயிக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, பார்க்குறப்பெல்லாம் சண்டை போடுவீங்க. உங்களுக்கு அவனை பார்த்தாவே ஆகாது, அவனுக்கு உங்களை பார்த்தா பற்றிக்கிட்டு எரியும், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது ஒரு நாள் ஜேகே அவனோட வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கான். ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும் அவன்கிட்ட வந்து அட்ரஸை காமிச்சு, இந்த அட்ரஸ் உனக்கு தெரியுமாடா தம்பி? இந்த அட்ரஸ் எனக்கு இல்லை அங்கிள், நானே இந்த ஊருக்கு புதுசு, இப்போ தான் வந்திருக்கேன், நீங்கள் வேணா அதோ அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான். ஏன்னா வந்தது வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்புள்ஸ், அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் பேச தெரியும், ஸோ அவங்கள வேணும்னே கோத்து விட்டுருப்பான். இப்போ அந்த கப்புள்ஸ் உங்ககிட்ட வராங்க. அம்மா உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நீங்களும் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு அழகாக அந்த அட்ரஸை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. பரவாயில்லையே இங்கிலீஷ்லாம் பேசுகிறா, ஏதோ பட்டிக்காடு பார்க்கவே பைத்தியம் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டேன். குட்டி பிசாசுக்கு மூளை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே முறைச்சிட்டு போயிடறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே ஸ்கூலில் இருக்கீங்க. ஸ்கூலில் இருக்கும்போது இப்போது ஜேக்கியும் உங்கள் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணியிருப்பான். பட் உங்களை விட 2 வயசு பெரியவன் இல்லையா, ஸோ அவன் வேறு கிளாஸில் இருப்பான், நீங்கள் வேறு கிளாஸில் இருப்பீங்க. நிவி எப்பயுமே அவங்க அண்ணா கூட தான் சுற்றிட்டுருப்பான், எப்பயுமே உங்கள் கூட இருக்கிறவ இப்போ அவங்க அண்ணா கூடவே சுற்றிட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் அள்ளியும் இப்போ அவன் கூடவே தான் இருக்கான். உங்களுக்கு செம்ம காண்டடிக்குது, அவனை பார்க்கவே உங்களுக்கு பற்றி தெரியும். இப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. ஒரு நாள் நீங்கள் உங்களோட ஸ்கூல் கல்ச்சர்ஸ்க்கு டான்ஸ் ப்ரோக்ராமில் செலக்ட் ஆகுறீங்க. பாட
சூப்பர் பார்த்தெல்லாம். இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் கிளாஸை கட் அடிச்சுட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் புரண்டு போயிடலாம். ஏ சாக்கி சூப்பர் ரீ, வா வா போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக அவங்கள ப்ராக்டிஸ் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்களும் சந்தோஷமாக அங்கே போகிறீங்க. போன உடனே உங்கள் சார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு உங்களை ஸ்டிச் பண்ண சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போது உங்களோட சீனியர் கிளாஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரான். அவங்க கூட ஜேகேவும் வரான். இதை பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருக்குது. இந்த குரங்கு எதுக்கு இங்கே வருது? கடவுளே, இங்கேயும் வந்து என்னை வெறுப்பேற்றுவானே அப்படின்னே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போது எல்லாருக்குமே அவங்க பார்ட்னரை பிரித்து விடுறாங்க. எக்ஸாக்டாக அவங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி குக்கியை தான் பார்ட்னராக போடுறாங்க. என்னது இவனா எனக்கு பார்ட்னரா? சார் என் பார்ட்னரை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் சார், ப்ளீஸ் சார். இங்கே பாரு சாக்கி, உன்னால் நேற்று நினச்ச மாதிரிலாம் பார்ட்னர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஆல்ரெடி போட்டாச்சு. நீ தான் புதுசாக ஆட் ஆகுன, அதேமாதிரி அவன் புதுசாக வந்திருக்கான். நாங்கள் ஆல்ரெடி 2-3 ஸ்டெப்ஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் அதை பிக்கப் பண்ணிவிட்டு டீச் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணுற, எப்படியாச்சு எது வச்சு பண்ணி மிங்கிள் ஆகிடு, புரியுதா? ஐயோ இவனை போய் பார்ட்னராக போட்டாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நிற்க, அவனுக்கும் இல்லை கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அவனும் பார்ட்னர் மாற்றியே தருவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். ஒரு வழியாக 2 பேருமே கன்வின்ஸ் ஆகிட்டு ஒன்றா நின்றுட்டுருக்கீங்க. அவன் கையை பிடிக்கணுன்ற பேரில் நல்லா கையை பிடிச்சி நல்லா நெரிச்சு வைக்கிறீங்க, காலை பிடிச்சி மெரிச்சு வைக்கிறீங்க. அவனும் வேணும்னே உங்கள் முடியை பிடிச்சி இருக்கிறது, உங்கள் காலை தட்டி விட்டுறது, இதே மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியல. உங்கள் சார் செம்ம இரிட்டேட் ஆகிட்டு, உங்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசலாமா? சார் அது வந்து சார் வாங்க. ஐயோ இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடவே போகிறீங்க. இங்கே பாரு சாக்கி, நீ எந்த அளவுக்கு நல்லா டான்ஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். நம்ம ஸ்கூல்லேயே டான்ஸ் பண்ணுற டாப் 10 மெம்பர்ஸ் தான் நீயும் ஒருத்தி. இப்படி இருக்கும்போது உனக்கு என்ன ஆச்சு? எல்லாருக்கூடையும் நீ நல்லா தானே இருப்ப. அப்படி இருக்கும்போது சார் எனக்கு பார்ட்னர் தான் சார் பிரச்சனை, என்னால் இவன் கூடலாம் ஆட முடியாது. ஆமாம் சார், என்னால் இவ கூடலாம் ஆட முடியாது. சும்மா நீ சார் ப்ளீஸ் சார் ஏதாச்சும் பண்ணி பார்ட்னரை மாற்றி விட்டுருங்க. ஆமாம் சார், தயவு செஞ்சு மாற்றி விட்டுருங்க. இவ கூட டான்ஸ் ஆடி ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போது உங்களுக்கு பர்சனலாக ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. இங்கே பாருங்கள் கைஸ், உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். இதில் நம்ம ஸ்கூலோட மாணவருக்கு எல்லாரையும் நாங்கள் ஆல்ரெடி ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாரு சாக்கி, உன்னோட கெப்பாபிலிட்டி என்னன்னு எங்களுக்கு தெரியும், உன்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நானாக பர்சனலாக சஜஸ்ட் பண்ணி இந்த டான்ஸ் டீமில் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ஜாங்கு, நீ புதுசாக வந்திருக்க பையன், உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் உன் பேரையும் எடுத்திருக்கேன். இப்படி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம் வச்சுட்டு என்னோட அந்த நம்பிக்கையை உடைக்கிறது சரியா? சீக்கிரமாக பேசி முடிச்சு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, அவன் உங்களை பார்க்குறான். சார் சொன்னதும் சரிதான் இல்லை, நம்மளோட பர்சனல் பிரச்சனையை இதில் கொண்டு வர வேண்டாமே. நம்மளோட ஸ்கூல் மானமே இதில் தான் இருக்குது. நம்ம மட்டும் சொதப்பிட்டோம் எல்லாமே போயிடும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாம் பாவம் அந்த மனுஷன் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. சரி ஓகே, அட்லீஸ்ட் இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் நம்மளோட ஃபைட்டிங் செக்ஷனை தள்ளி வைக்கலாமா? டீல். டீல். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் அந்த ஃபீல்டுக்கு போகிறீங்க. என்ன 2 பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா? சார் நாங்கள் ரெடி. வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போது நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மூவும் அவ்வளோ அக்யூரேட்டாக மேட்ச் ஆகுது. அந்த கெமிஸ்ட்ரி, நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க தான், ஸ்டில் இருந்தோம், உங்களுக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் போடுற உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்,
உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் எல்லாமே அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே எல்லோரும் முன்னாடி பர்வ் பண்ணி தேங்க்யூ சொல்லிவிட்டு அப்படி குக்கியை பார்த்து பிரைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுறீங்க. தேங்க்யூ. உனக்கும் தேங்க்யூ. நீங்கள் இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. கொஞ்ச நாள் சிக்கி கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க ஆரம்பிக்கிறீங்க. கூட இருக்க அவனோட கேரக்டர் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிடுது. இப்போ வரைக்கும் உங்களோட ஒரிஜினல் நேம் அவனுக்கு தெரியாது. அவனை நீங்கள் குக்கின்னு தான் கூப்பிடுவீங்க, அவன் உங்களை சாக்கின்னு தான் கூப்பிடுவான். ஸோ இப்படியே தான் உங்கள் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஜேகே, நிவி, ஹலி 4 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. என்ன தான் அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்தாலும் ரொம்ப சண்டை போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அவங்க எல்லோரும் கூட சேர்ந்துட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படி தான் உங்கள் டே ஸ்கிப் போயிட்டுருக்கும். ஒரு நாள் ஜேகே அவன் கிளாஸ்மேட்டை ஒரு பொண்ணை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஏ சாக்கி, என்ன அந்த பொண்ணை பாரு. எந்த பொண்ணு? அதான் அந்த ரெட் கலர் ரிப்பன் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு. ரெட் கலர் ரிப்பனா? எங்கே? எனக்கு கண்ணு என்ன தான் தெரியலையா? ஏ லூசு, அங்கே பாரு. ஆமாம், லாவண்யா. அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. எது? நடத்துங்க. என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிட்டுருக்க, நீ இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற? வேறு என்ன பண்ணணும்? டேய் இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போய் மாமா வேலைலாம் பார்க்க விடக்கூடாது. சி லூஸு, அதெல்லாம் இல்லை. நீ என்ன பண்ணுவேன்னா அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் வாங்கி கொடுப்பியான். சுற்றி வளைச்சி அதை தான் செய்ய சொல்கிறேன்னு சொல்லு ப்ளீஸ். வாய்ப்பே இல்லை. ஓ, நிவிக்கிட்ட சொல்ல வாங்கி கொடுப்பான். அவன் வாங்கிலாம் கொடுக்க மாட்டான். எங்கள் அப்பா அம்மா கிட்ட போட்டு வேணால் கொடுப்பான். இது நல்லா இருக்கே, இது நானே போய் போட்டு கொடுக்க சொல்கிறேன். ஏய் ப்ளீஸ் டி. சரி ஓகே விடு, நானே போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. போன வேகத்துலேயே திரும்பி வரீங்க. என்னாச்சுடி, நம்பர் கொடுத்தாளாவா? ஓடா லூஸு, அவகிட்ட ஃபோனே இல்லையா? இது என்ன பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே தலையை சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. பேசாமல் நீயே போயிட்டு நம்ம 2 பேரும் காஃபி சாப்பிட போகலாமா கேள, அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். திடீரானா நடி பண்ணுறது. ஏய் உன் முடி என்னைக்காச்சும் கண்ணாடியில் பார்த்துருக்கியா? ஏதோ ஜூலேருந்து தப்பிச்சு வந்த முயல் குட்டி மாதிரி இருக்குது. உன்னெல்லாம் ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னானா அந்த பொண்ணுக்கு கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். ஓ அப்படின்ற? ஆமான்ற. பரவாயில்ல, நீயும் என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. பார்க்க அழகாக இருக்கேன்ல. சும்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்படிலாம் சொன்னேன். உனக்கு அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை, கிளம்பு போடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். கொஞ்ச நேரத்தை அவங்க சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பாடா நம்ம செட்டில் ஒருத்தன் கம்மிட் ஆகிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது இந்த பக்கம் நிவியும் ஹலியும் அவங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஃபிலிம் ஓடுது? ஐயையோ, போகிற போக்க பார்த்தா இதுங்க 2 கம்மிட் ஆகிடும் போல இருக்கே. என்ன வயசாச்சு உங்களுக்கு? ஆளுக்கு டேட் பண்ணுறேன்னு கிளம்பிடுறாங்க. ஐயோ சாக்கி, உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீ கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இரு. சிங்கிள் லைஃப் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அறிவுரையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஓகே ஆர்மி, இந்த எபிசோடோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் பார்ப்போம். இதில் இவங்களோட அந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரி கொஞ்சம் ஃபன்னியாக தான் போகும். பட் அந்த ஃபன்னியில் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. எப்படி சாக்கி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அதை எப்படி நம்ம ஜேகேக்கு பிடிச்சிது, எதுக்கு அவன் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தான், எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான், தென் வயன் எப்படி இங்கே மாட்டிக்கிட்டாங்க, எல்லா விஷயத்துக்கும் இதுதான் ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் டாட்டா பை பை, see you later.